ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சத்யாஸ் வியூ. ஸ்கூல்ல இருந்து வேலண்டைன்ஸ் டேக்காக சர்க்குலர் வந்திருந்தது. இங்கே எப்படி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கி அனுப்பலாம். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. நான் இந்த கிஃப்ட் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸு கியூப் மாதிரி ஒரு பசில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அந்த கார்டில் உள்ள ஷேப் மாதிரியே வந்து குழந்தைங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கியூபை வந்து அந்த கார்டோடய டைப் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அந்த கார்ட்லேயே வந்து நாங்கள் டைப் பண்ணிட்டோம். எல்லா கார்ட்ஸையுமே ரெடி பண்ணி அவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக பேக் போட்டு வச்சிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் வேலண்டைன்ஸ் டே தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது நம்மளால் எப்படி பயமுறுத்துவாங்கல்ல, வேலண்டைன்ஸ் டேனா ஐயோ ரெட் கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது, க்ரீன் கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது, தப்பி தவறி ஒரு சாக்லேட் கூட அன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிட்றக்கூடாது. இங்கே அதை ரொம்ப பாசிட்டிவாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே உள்ள வேலண்டைன்ஸ் டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து டாகுக்கு கூட இன்றைக்கி வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கார்ட்ஸ் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம், இல்லை அம்மா அப்பாவுக்கு பண்ணலாம். ஸோ யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து வேலண்டைன் டே வந்து கிஃப்ட் பண்ணலாம். இதை ஸ்கூல் குழந்தைங்கிட்ட இருந்தே அவங்க பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் அவங்க சொசைட்டியில் இதை வேறு மாதிரி வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புங்கிறது ஈக்குவல், அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அவங்களுக்குமே நிறைய அன்பு கிடச்சிருக்கு. அவங்க பயங்கர ஹாப்பி. பாய்.